உடனே சாமி பார்த்துட்டு போயிட முடியாது. நம்ம வந்து வந்தோம்னா வரதுலேருந்து கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். ஏன்னா லைன்ல வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருமே வந்து அம்மன் விக்கிரகம் வந்து சுமக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வந்ததும் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு ரூபாய் நாணயம் கட்டணும். ரூபாய் நாணயம் வேண்டி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சைட்ல வந்து தொட்டில் கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அங்க வந்து தொட்டில் கட்டணும். வேண்டிட்டு சாமி வேண்டிட்டு நல்லா தொட்டில் கட்டணும். அதுக்கப்புறம் அம்மன் விக்கிரகம் மடியில சுமந்திருப்பாங்க. அம்மன் விக்கிரகம் அம்மனை வேண்டி மனசார கோவிலை சுத்தி வந்து இறக்கி வச்சுட்டு பச்சைப்பயிர் பிரசாதமும் கும்பப்படையல் பிரசாதமும் இது ரெண்டும் வாங்கி சாப்பிடணும். ஒரு கணவன் மனைவியும் வரும்போது ஒரு ஜோடியா வரும்போது அவங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு வரதுனாலதான் அந்த கூட்டம் வந்து நமக்கு வந்து நின்று பொறுமையா மூவ் ஆகுது. 300 பேரா பேட்சா தான் பிரிச்சு விடுவாங்க. 100 சொல்லிட்டு ஒரு 300 பேர் ஒரு பேட்ச் அப்படிதான் பிரிச்சு விடுவாங்க. அந்த 300 பேரும் உள்ளார சாமி பார்த்துட்டு வெளியில வந்த உடனே தான் அடுத்த பேட்ச் வந்து மூவ் பண்ணுவாங்க. அதனால கோவிலுக்கு வந்து நீங்க லைன்ல நிற்கும் போது கொஞ்ச நேரம் நின்று வர மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நேரமா நம்ம நின்று இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கே ஃபீல் வரும். அதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே இதை வந்து சொல்றோம்.